ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிலேடாக மாதிரி ஃபீல் இருந்தாலும் இன்னும் அந்த 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பில் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றியாக வரதுக்கான வாய்ப்பெலாம் 16ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பண வசதிகள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக. ஸோ நல்ல பணம், நல்ல வசதிகள், நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. திடீர் யோகங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து வராத பாசமாக திடீர்னு அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான வியாபாரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ அது கொஞ்சம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் ஆனால் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். நிறைய அலைச்சல் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கான அத்தனை பேஸ் மட்டும் இப்போ கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிலபுலங்கள் புதுசாக வாங்கணும், நிறைய பிரயாணம் பண்ணுறமான எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அப்பா அம்மா மேலே வந்து கொஞ்சம் பதிவு பாசம்லாம் வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் அது செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, தேவையில்லாத ஒரு சின்ன கோபங்கள் வரும். ஸோ அதை மட்டும் அடக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 விபரீத ராஜயோகம். ஸோ பெரிய வெற்றிகள், திடீர்னு நடக்காதுன்ற விஷயங்கள் பெருசாக நடந்து ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாராச்சும் காசு கொடுக்காம டாச் பண்ணி தான் இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்மராசிகள் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்பா மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பதிவு பாசம்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய லாபம் வரணுங்க, ஆனால் கைக்கு அந்த லாபம் வரல, கொஞ்சம் டிலேடாக மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து சிறப்பான இடத்துல இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான சூப்பராக இருங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா உல்லாசங்கள், சில பேர் நிறைய உல்லாசமாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள்.